நாளைக்கு செய்யலாம் என்று ஒரு வேலையை தள்ளி போடுவதில் தவறு இல்லை. அது நாளை மறுநாள் செய்ய வேண்டிய வேலையாய் இருக்குமானால். ஆலோசனை சிறந்ததாக இருந்தால் அதை கூறியவர் பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. அறிவே இல்லாதவனையும் அதிகம் இல்லாதவனையும் பணக்காரனாக்கும் வல்லமை தன்னம்பிக்கைக்கு உண்டு. நாம் சிலரை வெறுப்பதற்கு காரணம் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாததுதான். அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாததற்கு காரணம் நாம் அவர்களை வெறுப்பதுதான். முயற்சி செய்யும் வரை தன்னால் என்ன செய்ய முடியும் என்பது ஒருவருக்கு தெரியாது. கதிரவன் ஒளியை நோக்கியே முகத்தை நீ வைத்து கொண்டால் நிழலை பார்க்க மாட்டாய். திட்டமிடப்படும் மிகப்பெரிய காரியங்களை விட உடனுக்குடன் செய்து முடிக்கும் சிறிய காரியங்களே சிறந்தவை. உங்கள் மனதில் பயம் என்னும் கதவு அடைக்க வருகிறதா? நம்பிக்கையுடன் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்ல கதவு திறந்து மனதில் நல்ல வழி தெரிய ஆரம்பிக்கும். விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையை ரசிப்பதே வாழ்வின் சாரம் என்பதை மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அறிந்துள்ளன. ஒருவனுக்கு பகைவனாய் இருப்பதை விட சிறந்தவனாகி விடுவதுதான் அவர்களை வஞ்சம் தீர்க்கும் வழி. நம்பிக்கைதான் நாளைய பொழுதை இன்பமாக கற்பனை செய்ய தூண்டுகிறது. இன்றைய துன்பங்களை மறந்து நாளைய இன்பத்தை பெற துணை நிற்கும் நம்பிக்கையை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. நம் சிரிப்பு அடுத்தவனுக்கு கண்ணீர் வரவழைக்கிறதென்றால் நாமே நம் பற்களை தட்டி கொள்ள வேண்டும். சந்தேகத்தையும் பயத்தையும் யார் வெற்றி கொள்கிறாரோ அவர் தோல்வியை ஜெயித்து விட்டதாக பொருள். வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கமே மனிதனின் மகத்தான சக்தியாக விளங்குகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.